Pressure groups. The term pressure group originated in the USA. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending their common interests. It is so called as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. The pressure groups are also called as interest groups or vested groups. They are different from the political parties in that they neither contest election nor try to capture political power. இப்போ நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ் அதாவது அழுத்தம் குழுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் குரூப்ன்ற வேர்டு வந்து யூஎஸ்ஏல இருந்து தான் ஒரிஜினேட் ஆச்சு. இந்த ப்ரெஷர் குரூப் அப்படின்னா என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயமா அதாவது ஒரு பப்ளிக் பாலிசிலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயமா கவர்மெண்ட்டுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்க முடிங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்ஸை தான் நம்ம ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள நம்ம இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒன்று கிடையாது. அதாவது அழுத்த குழுக்களும் அரசியல் கட்சிகளும் ஒன்று கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரெஷர் குரூப் அப்படின்றவங்க அவங்க எந்த தேர்தலையும் பங்கெடுத்துக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கவர்மெண்ட்டில் கிடையாது. சரியா? அதாவது இப்போ ஒரு பதவியில் இருக்கிறது அந்த மாதிரியான பவர் எதுவுமே வந்து ப்ரெஷர் குரூப்பு கிடையாது. ஆனால் அரசியல் கட்சி வந்து தேர்தலையும் பங்கெடுத்துப்பாங்க. அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதவியும் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேறு வேறு. ப்ரெஷர் குரூப்பும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வேறு தான். ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. A large number of pressure groups exist in India, but they are not developed to the same extent as in the USA or the Western countries like Britain, France, Germany and so on. இந்தியாவில் பார்த்தோம்னா ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் யூஎஸ்ஏ, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி ஸோ அந்த கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிற ப்ரெஷர் குரூப்ஸ் அளவுக்கு அவ்வளோ டெவலப் ஆகலை. ஆனால் நிறைய இருக்கிறாங்க, பட் டெவலப் ஆகலை. The pressure groups in India can be broadly classified into the following categories: business groups, trade unions, agrarian groups, professional association, student organization, religious organization, tribal organization, linguistic groups, ideology-based group, environmental protection groups. இந்த அழுத்த குழுக்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கெலாம் வந்து தனித்தனியான அழுத்த குழுக்கள் இருக்காங்க. பிஸ்னஸ் குரூப்புக்கு, ட்ரேடு, அக்ரேரியன் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு, ப்ரொஃபஷ்னல், ஸ்டூடெண்ட், ரிலீஜியஸ் மதம் சார்ந்தது, ட்ரைபல்னால் பழங்குடியினருக்கு, லிங்குஸ்டிக்னா மொழி சார்ந்தது, ஐடியாலஜி பேஸ்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி தனித்தனியான அழுத்த குழுக்கள் இருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. Pressure groups are the interest groups that work to secure certain interests by influencing the public policy. They are non-aligned with any political party and work as an indirect yet powerful group to influence the policy decisions. Pressure groups carry out a range of functions including representation, political participation, education, policy formation and policy implementation. இப்போ நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ் அவங்களோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தி, அது ஒரு பப்ளிக் பாலிசியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதில் கவனம் செலுத்தி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும், ஸோ அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்கிறோம். அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஒரு தனியான ஒரு பவர் தான். ஆனால் அவங்க ஒரு இன்டைரக்ட் பவர். ஸோ இன்டைரக்டாக அவங்களுக்கு எல்லா பவருமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அரசியல் பங்கெடுப்பு இல்லைனா ஒரு கல்வி ரீதியான ஒரு விஷயம் இல்லை ஒரு பாலிசியை வந்து உருவாக்குறது, அதை வந்து அமல்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களோட வேலைகள் அதில் இருக்கும். Political participation. Pressure groups can be called the informal phase of politics. They exert influence precisely by mobilizing popular support through activities such as petitions, marches, demonstrations and other forms of political protest.
Such form of political participation have been particularly attractive to young people. Political participation, இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அழுத்த குழுக்களை வந்து அரசியலோட இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனு கொடுக்கறது, பெட்டிஷன், மார்ச்சஸ் அப்படின்னா வந்து ஊர்வலம் போகிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் பண்ணி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்க சப்போர்ட் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால யங் பீப்புளும் நிறைய அட்ராக்ட் ஆகுறாங்க. எஜுகேஷன், many pressure groups devote significant resources by carrying out research, maintaining websites, commenting on government policy, and using high-profile academics, scientists, and even celebrities to get their views across, with an emphasis to cultivate expert authority. ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணுறது, வெப்சைட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, கவர்மெண்ட் பாலிசியில் கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட், ஈவன் செலிப்ரிட்டிஸ்ட்டை கூட அவங்களோட வியூஸ் கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. பாலிசி ஃபார்முலேஷன், though the pressure groups themselves are not policy makers, yet it does not prevent many of them from participating in the policy making process. Many pressure groups are vital sources of information and render advice to the government, and therefore they are regularly consulted in the process of policy formulation. பாலிசி ஃபார்முலேஷன், இந்த பாலிசி ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் குரூப்ஸ் அதாவது அழுத்த குழுக்கள் எந்த ஒரு பாலிசியும் ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. தே ஆர் நாட் பாலிசி மேக்கர்ஸ். ஆனால் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இவங்களோட சஜஷன், இவங்களோட ஐடியாஸ், இவங்களோட அட்வைஸ் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்க்கு கொடுக்கலாம். ஸோ உங்கள் பாலிசி மேக்கர்ஸ் கிடையாது, பட் தேல் பார்ட்டிசிபேட் இன் த பாலிசி மேக்கிங் ப்ராசஸ்.